முதல் விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தா, திருப்பரங்குன்றம் பிரச்சனை ஒரு ஓரமாக ஓடிக்கிட்டே இருக்குது. அது தமிழக அரசியலில் ஒரு புதிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இப்போ ஐக்கியத்தை பற்றிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அப்படிதான்ப்பா, நாம் எக்காரணம் கொண்டும் பிரிந்து விடக்கூடாதப்பா அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஸோ எப்போதுமே நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம், சகோதரத்துவம் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கட்டும். வெளியிலேருந்து ஒரு சக்தி நம்மளை பிரிப்பதற்கு வருகிறது என்றால் ஓட விரட்டணும் அப்படிங்கிறத திருப்பரங்குன்றம் நமக்கு காண்பித்து கொடுத்து விட்டது. சரிப்பா, இப்போ இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன? இங்கே பெண் போலீஸுக்கு மிகப்பெரிய அளவில் அச்சுறுத்தல் இருக்கிறது. அதை பற்றி யாரும் கேட்க மாட்டீர்களா? அங்கே இருக்கக்கூடிய சாக்கடை அள்ளுறதுக்கு உபகரணங்கள்லாம் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் பொய்யா கோபால், பொய்யா அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த அரசியல் சதுரங்கம் வழியாக பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். இந்த பேக் நல்லா இருக்குல்ல? 3 வயசு இல்லாட்டி எல்கேஜி வர போகக்கூடிய குழந்தைகள் நம்ம வீட்டில் இருந்தாங்கன்னா 299 ரூபாய்க்கு இந்த பேக் ரொம்பவே வர்த்தான பேக். கிட்ஸ் பெஸ்டியில் இருக்குது. ரேண்டம் கலர் டிசைன் கொடுக்கப்படும். ஒரு ஜிப்பு தான் இருக்குது. டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கு லாஸ்ட்டில் இருக்குது. வேணுங்கிறவங்க கிட்ஸ் பெஸ்டி போய் வாங்கிக்கோங்க. அதிமுகவினுடைய ஐடிவிங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு கொஞ்சம் எந்திரிச்சிருக்காங்க. ஏன்னு தெரியல. இவ்வளோ நாள் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அதிமுக இன்னும் ரொம்ப பிரிஸ்காக வர வேண்டிய தருணம் வந்து விட்டது. நீங்கள் தான் எதிர்கட்சி. நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ரொம்ப பெரிய அளவில் மக்களுக்கான தேவைகளை சொல்லணும். மக்களுக்கு உண்மை என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கணும். ஆளும் கட்சி செய்யக்கூடிய நல்லதை பாராட்டணும், கெட்டதை விமர்சிக்க வேண்டும், கெட்டதை மக்களிடம் கொண்டு போகணும். நல்ல ஸ்கீம்ஸை மக்கள் வரவேற்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் படிக்கணும். அடுத்த ஸ்கீமை நீங்கள் எப்படி உருவாக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஹோம்ஒர்க்கை செய்யணும். ஏகப்பட்ட வேலை இருக்கப்பா அதிமுகவுக்கு. ஆனால் அதிமுகவினுடைய ஐடிவிங்க கொஞ்ச நாள் நல்ல பிரிஸ்காக இருக்காங்க. திடீர்னு காணாமல் போயிடுறாங்க. மறுபடியும் கொஞ்ச நாள் வராங்க. ஏதாவது பேமெண்ட் இஷ்யூவா அப்படி இருந்தால் சீக்கிரமாக அதெல்லாம் முடிச்சு விடுங்கப்பா. அதிமுகவினுடைய ஐடிவிங்க எப்போதும் போல் நல்லபடியாக இயங்கட்டுமே. எல்லாரும் நல்லபடியாக இயங்குங்கள் அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்து. இவங்களை தாத்து பேசுங்க, இவங்களை உயர்த்தி பேசுங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. உண்மை மக்களுக்கு தெரிய வேண்டும். அது யாருடைய உண்மையாக இருந்தாலும் சரி, எந்த அரசியல் கட்சியினுடையதாக இருந்தாலும் சரி. அப்போ இன்னைக்கு அதிமுகவினுடைய ஐடிவிங் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்துவது சாத்தியமில்லை அப்படின்னு சொல்லி திமுக அரசாங்கம் சொன்னது. ஆனால் இப்போ எலெக்ஷன் வரப்போகுது பார்த்தீங்களா? அதனால் பழைய ஓய்வூதிய திட்டம் விடியா ஆட்சி முடிவடைய ஓராண்டு காலமே உள்ள நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் பற்றி விரிவாக ஆராய குழு அமைப்பு. யாரை ஏமாற்ற இந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க. திமுகவினுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் மாடல் அரசாங்கம் ஒரு குழு அரசாங்கம் தான் அப்படிங்கிறத அதிமுகவினுடைய ஐடிவிங் இன்னைக்கு ட்விட்டரில் வந்து பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓய்வூதிய திட்டம், பழைய ஓய்வூதிய திட்டத்துக்காக நம்முடைய அரசு பணியாளர்கள் நிறைய பேர் ஏகப்பட்ட இடத்துல பேசியிருக்காங்க. எங்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தான் வேணும். திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதியாக இருந்தது, ஆனால் இப்போ அதை நிறைவேற்ற மாட்டேங்கிறார்கள் அப்படின்னு சொல்லிலாம் அவங்களுடைய குற்றச்சாட்டுகளை சொல்லியிருந்தாங்க. அதை அமல்படுத்த வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லி புதிய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி தான் திமுக அரசாங்கமும் இப்போ சொல்லிட்டு இருந்துச்சு. பட் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு குழு அமைக்கப்பட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் சொல்லியிருக்காங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க. எலெக்ஷனுக்கான ஒரு வருடம், இந்த ஒரு வருடத்தில் ஏகப்பட்ட வாக்குறுதிகள் வரும். ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்டுக்கு ரிப்பன் வெட்டுவாங்க. நிறைய பில்டிங்க்கு அடிக்கல் நாட்டுவாங்க. நிறைய பேங்கு இல்லாட்டி நிறைய விதமான அணைகள், இங்கெல்லாம் வந்து நாங்கள் அணை கட்ட போகிறோம், பாலம் கட்ட போகிறோம், அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாமே அடுத்த எலெக்ஷனுக்கான பேஸ்டு தான். இதை பல முறை நம்ம பார்த்துருக்கோம். பல அரசியல் கட்சிகள் இதே தான் செஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிற அந்த உண்மை கூட நமக்கு புரிய முடியலையா, இல்லை அது புரிந்தாலும் நம்ம மனம் மாறிக்கிடுதா அப்படிங்கிறத நீங்களே சொல்லிக்கோங்கப்பா. பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லை, வெறும் கைகள் தான். சாக்கடையில் இறங்கி கழிவுகளை கைகளால் அகற்றும் அவலம் அப்படின்னு சொல்கிற ஒரு வீடியோவை என்னால் பார்க்க முடிந்தது. இந்த சாக்கடையை மனித கழிவை மனிதனை அகற்றுவது அப்படிங்கிறதோ, இந்த சாக்கடையை கைகளால் அகற்றுவது அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப கொடூரமான வேலை. இந்த வேலையை செய்வதற்கு மெஷினரி நிறைய கண்டுபிடிச்சிட்டோம், இனிமேல் யாருமே கைகளால் இந்த மாதிரி சாக்கடையெல்லாம் அள்ள மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷமாக 11 வருஷமாக இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்க, கடைசியாக ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கூட சொன்னாங்க நாங்கள் எல்லாமே உபகரணமாக மாற்றி விட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைக்கும் அதே அவலம் நடக்கிறது அப்படிங்கிறத எப்படி நம்மளால் கடந்து போக முடிகிறது? இதெல்லாம் இப்படி தான் விக்கி, இதெல்லாம் கேள்வி கேட்காத விக்கி அப்படின்னு கேட்டால், இல்லைங்க, நம்மளே மாதிரி அவங்களும் ஒரு மனுஷன் தானே. நம்ம அந்த சாக்கடைக்கு கிட்ட போனாலே மூக்க மூடிக்கிட்டு போகிறோமே, அவங்க கையில் அதெல்லாம் எடுத்து அள்ளி போட்டு, அது ரொம்ப கஷ்டம், ரொம்ப துயரமான சம்பவமும் கூட. இந்த மாதிரியான வேலைக்காவது அட்லீஸ்ட் மிஷினரி ஏதாவது கண்டுபிடிங்க. எத்தனை இன்ஸ்டியூட் இருக்குது, எத்தனை இன்ஜினியரிங் காலேஜ், எத்தனை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம என்ன செய்கிறோம், இதை கூட நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலை அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் வருதா இல்லையா? ஸோ தயவு செஞ்சு அரசாங்கமும் மாணவர்களும்
காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரொஃபஸர்ஸ் நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்ருப்பீங்க. ஏதாவது ஒரு கண்டுபிடிப்பு கூட அவங்களுக்கு கொடுத்து உதவ முடியாது அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்ககிட்ட வைக்கிறேன். ஏகப்பட்ட கண்டுபிடிப்புகள் வந்துருச்சுன்னு தெரியும், ஆனால் ஏன் அது இன்னும் நடைமுறைக்கு வரவில்லை அப்படிங்கிறது எங்களுடைய கேள்வி. சீருடையில் உள்ள பெண் எஸ்ஐயை காவல் நிலையத்திலேயே தாக்கும் தைரியம் எங்கிருந்து வந்தது? மக்களை காக்க வேண்டிய காவல்துறையினருக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையில்தான் இன்றைய ஸ்டாலின் மாடல் திமுக அரசு உள்ளது அப்படின்னு சொல்கிற இந்த செய்தியும் வெளியிட்டிருப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவினுடைய ஐடி விங் தான். விசிகாவினுடைய மாவட்ட செயலாளர் இளைய கௌதமன் அப்படிங்கிறவர் ஒரு எஸ்ஐயை அவங்களுடைய முன்விரோதம் காரணமாக அவங்க வேறு ஏரியாவுக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்களுடைய ஃபைலெல்லாம் எடுக்க வரும்போது அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற தகவலும், அந்த எஸ்ஐ மயங்கிட்டாங்க அப்படிங்கிற தகவலும் கேட்கும்போது எப்படி இருக்குன்னா, போலீஸாவது எங்களுக்கெல்லாம் திமுக கொடி, திமுகவினுடைய கூட்டணி அப்படின்னு சொல்கிறது எல்லாமே இங்கே திமுகன்னு மட்டும் சொல்லலைங்க, எல்லா கட்சிக்கு பின்னாடி கயவர்கள் ஒளிந்திருக்கிறார்கள். கட்சியினுடைய அந்த ஒரு பதவிக்கு பின்னாடி இந்த மாதிரியான விஷயங்கள் நடைபெறுகிறது. விசிகாக்கு எதிராக இந்த மாதிரியான செய்திகள் வெளிவருவதை யாராவது விரும்புவாங்களா? கண்டிப்பாக கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திமுக விரும்புமா? இது எதுவுமே விரும்பாததுனால தான் யாருமே செய்தியாக வெளியிட தயங்குகிறார்கள். ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்களை மக்கள் பார்த்து தானே ஆக வேண்டும். மக்கள் பார்க்கட்டும், மக்கள் நல்ல விஷயங்களை தெரிந்து கொள்ளட்டும், நம்மளை சுற்றி நடப்பது இதுதான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும் அந்த ஒரு மனப்பக்குவத்துக்கு மக்கள் வரட்டும். இதை நம்ம கடவுளிடம் வேண்டுவோம். அது எந்த கடவுளாக வேணாலும் இருக்கட்டுங்க. ஏன்னா இந்த மக்கள் மாறினால் மட்டும்தான் மாற்றம் இங்கே வரும். அப்படி இல்லையா ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சும். கடைசியாக ஒரு செய்தி, ஞானசேகரனுக்கு எதிரான வழக்குகள் சிபிஐக்கு மாற்ற வேண்டும். அண்ணா பல்கலைக்கழக வழக்கில் கைதான ஞானசேகருக்கு எதிரான வழக்குகளை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் அப்படிங்கிற மனுவை யார் கொடுத்திருக்காங்கன்னா பாஜகவினுடைய வழக்கறிஞர்கள் கொடுத்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இதை விட ரொம்ப முக்கியமான செய்தி, அந்த கிளாம்பாக்கத்தில் ஒரு ஆட்டோவில் ஒரு பெண்ணை 3 பேர் பாலியல் வன்புணர்வு செய்யறதுக்காக ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் 2 பேரை கைது பண்ணிட்டாங்களாம். அதில் ஒருத்தன் எப்போதுமே குற்றம் செய்திருக்கக்கூடிய அந்த பட்டியல் இருப்பான் பார்த்தீங்களா, அப்படி ஒருத்தனா யார்? இந்த ஞானசேகரன் மாதிரி. ஸோ இந்த எப்போதுமே குற்றம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன செய்கிறாங்க? அவங்க மறுபடியும் குற்றம் செய்வதற்கான காரணம் என்ன? அவங்களை இவ்வளோ ஈஸியாக நம்ம சமூகத்தில் உலாவ விட்டுருக்கோமே, அவங்களால நமக்கு ஏதாவது பிரச்சனை, நம்ம வீட்டு குடும்பத்தில் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா யார் வந்து பதில் சொல்லுவா? இதை தானே நம்ம கேட்கணும். இப்படிப்பட்ட சரித்திர பதிவேட்டு குற்றவாளிகளை என்ன செய்ய போகிறீர்கள்? அவங்களை கண்காணிப்பதற்கான குழு, உளவுத்துறை, இவங்கெல்லாம் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம மனசில் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா குற்றம் செய்தவன் ஒரு தடவை குற்றம் செய்கிறவன் அப்படிங்கிற மறுபடியும் குற்றம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள், கடுமையான தண்டனை கிடைத்தால் வாய்ப்பே கிடையாது. ஆனால் இங்கே மறுபடியும் குற்றம் செய்யக்கூடிய நபர்கள் ரொம்ப சுலபமாக உலாவி கொண்டிருக்கிறார்களே, அந்த சூட்சமம் தான் எங்களுக்கு புரியலை. சத்தியமாக சொல்கிறேன், அந்த சூட்சமம் எங்களுக்கு புரியவே இல்லை. திருச்சியில் இன்னொரு வேங்கை வயல் பிரச்சனை. என்னப்பா வேங்கை வயல் பிரச்சனையே இன்னும் முடியலை. திருமாவளவர்கள் மதம் மாறட்டுமா அப்படின்னு சொல்லி வேறு மிரட்டல் விடுத்துட்டு இருக்காரு. இந்த நேரத்தில் திருச்சியில் மறுபடியும் மலம் கலந்த கவர் அப்படின்னு சொல்கிற இந்த மாதிரியான செய்திகள் ஒன்று வந்தால் அந்த குற்றவாளிகளை சரியாக தண்டிக்காமல் நம்ம மேம்போக்காக விட்டுட்டோம்னா இதே மாதிரியான குற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு வேங்கை வயலை பார்த்துட்டோம், இப்போ திருச்சியில் அடுத்த வேங்கை வயல்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. காவல்துறை அதிகாரிகள் இதற்கு ஒரு என்கார்டை போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமப்பா, ரொம்ப நல்லா இருக்கும். கோடி புண்ணியம் உங்களுக்குலாம். ஏன்னா குடிக்கிற தண்ணியில் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அதை எப்படி நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியுது? இன்னும் நிறைய செய்தி எடுத்து வச்சேன், பட் ஓகே, இதுவே ஓவர் டோஸாக மாறிடும். நிறைய செய்திகள் சொன்னாலும் நீங்களும் மறந்துடுவீங்க. ஏன்னா மறதி ஒரு தேசிய வியாதி. பார்த்தீங்களா? ஏகப்பட்ட செய்திகளுடன் நாளைய வீடியோவில் நான் பார்க்கிறேன். இந்த பேக்கை பற்றி சொல்கிறேன்னு சொல்லியிருந்தோம்ல, 3 வயசு 4 வயசு 5 வயசு வரை இந்த பேக்கை யூஸ் பண்ணலாம். குட்டி தான், ஒரு 1.5 ஜான் தான் இருக்குது. ரொம்ப குட்டியாக இருந்தாலுமே ஓப்பன் டைப், கம்ப்ளீட்டாக ஓப்பன் ஆகிற மாதிரியான மெத்தட் தான் இது கொடுத்துருக்காங்க. உள்ளக்க ஒரு குட்டி அறை மட்டும் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு ஜிப்பு தான். பட் அதுக்கான குவாலிட்டியும் அந்த கலர் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. கிட்ஸ் பெஸ்ட்டில் இருக்குது. 299 ரூபாய்க்கு கிடைக்கும். 699 ரூபாய்க்கு மேலே வாங்கினா தான் ஃப்ரீ ஷிப்பிங். அதுக்குள்ளே நீங்கள் வாங்கினீங்கன்னா 60 ரூபாய் ஷிப்பிங் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை 299 வாங்குறவங்க கீழே இருக்கக்கூடிய லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள், இந்த வீடியோ பற்றி, காணொலினா கூட நிறைய பேருக்கு தெரியல போல், அதனால் கமெண்ட்ஸ் போட மறுக்கிறீர்கள். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் இங்கே வரவேற்கப்படுகின்றன. ப்ளீஸ் லீவ் யுவர் கமெண்ட்ஸ். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.